Welcome to Kayenta, Arizona, gateway to Monument Valley. கயாண்டா அப்படிங்கிற பிளேஸில் தாங்க நம்ம இப்போ இருக்கோம். எதுக்காக இங்கே வந்திருக்கோம்னா, ஆன் த வே டு டொராங்கோ போகிற இடத்துல வந்து கொலராடோ போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல வந்து காரு சார்ஜ் பண்ணுறதுக்காக நிறுத்தியிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் தான் இது இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே 1930 காலகட்டத்தில் இந்த நவாஜாங்கிற ட்ரைபு பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி காட்டுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கட்டை வண்டி, நம்ம ஊரில் வந்து இந்த மாட்டு வண்டி, குதிரை வண்டி எல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி வண்டிக்கு தான் இது. இங்கே பாருங்க, அதான் வச்சுருக்காங்க. அந்த 1930 காலகட்டத்தில் யூஸ் பண்ண வண்டிக்கு இது அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது போக அந்த டைமில், அந்த பீரியடில் 1930 1800 காலகட்டத்தில் வந்து இந்த ட்ரைப் பீப்புள் வந்து எப்படி போக்குவரத்துக்கு இதை யூஸ் பண்ணியிருந்தாங்கங்கிறத வந்து இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வண்டி. அது போக வந்து அந்த வீடுக மண்ணில் வந்து எப்படி கட்டியிருந்தாங்கங்கிறது தான். இங்கே பாருங்கள், வீடு அந்த காலத்தில் வந்து இப்படி தான் மண் வீடுகள். இப்போ வந்து இது கிளாஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அந்த இதுக்காக. பட் முதல்ல வந்து இந்த கிளாஸஸ் இல்லை. இங்கே வந்து தூங்குகிற ஏரியாவும், இது தூங்குறது, அங்கே வந்து மற்ற ஐட்டங்களை வச்சுக்கிறது, ஸ்டோரேஜு. அப்புறம் இங்கே வந்து ஒரு ஏரியா, இவ்வளோ தான், இப்படி தான் இருக்கும். வெளிச்சம் வர்றதுக்காக பாருங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க, கண்ணாடி போட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே லைட்டெல்லாம் கிடையாது, வெளிச்சம் வர்றதுக்காக. இந்த பக்கம் வந்து லேடிஸ் தூங்குறதுக்காக பிரிச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து மண் வீடுகள் இருந்திருக்குது. அது போக இந்த மாதிரி நம்ம ஊர்லெல்லாம் அம்மி வச்சு அரைச்சிட்டு இருந்தோம் இல்லையா, அதே மாதிரி இருக்குது பாருங்கள். அம்மி வச்சு அம்மி வச்சு அரைச்சிருக்காங்க. அதை பற்றி எப்படியெல்லாம் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்கிறத வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த ஏரியாவை. இது வந்து பாண்டு, சும்மா அப்படியே தண்ணி வர்றது மாதிரி அட்டாசமாக இருக்குது. இப்படி தான் வந்து இங்கேயும் வந்து ட்ரைப் பீப்புள் இருந்திருக்காங்க. நம்ம ஊரில் எப்படி நம்ம அந்த காலத்தில் இருந்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் கிட்டத்தட்ட மண் வீடுகள் வச்சு, கட்டைகளை வச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஸ்வீட் லாட்ஜ். ஆமாம், இங்கே இதெல்லாம் பூட்டு போட்டு வச்சுருக்காங்க. இப்போ திறக்க முடியாது, பூட்டு போட்டு வச்சுருக்குது. உள்ளே போய் படுத்துக்கிற மாதிரி. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆடு மாடு கோழி இதெல்லாம் அடைச்சி வைக்கிறதுக்கான ஷெல்ட்ரு. இங்கே பாருங்கள், ஆடு செம்பரி ஆடுகளை வந்து பட்டி, நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, ஆடையெல்லாம் அடிச்சு வைக்கிற பட்டி, அதை வந்து கட்டைகளை வச்சு இந்த இதுக்குள்ளே அடைச்சி வைக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணது. இது வந்து உட்காந்து டைனிங் டேபிள் மாதிரி உட்காந்து சாப்பிட்றதுக்கு. அந்த வீடு பாருங்கள், இது பேர் வந்து ஹொகன்ஸ் அப்படின்னு சொல்லி. த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஹொகன் கால்டு ஃபோர்க் ஸ்டிக் ஹொகன். இந்த ஸ்டிக் மாதிரி வச்சு ஏதோ பண்ணி இதெல்லாம் வச்சுருக்காங்க. உள்ளே ஃபுல்லாக பெட்டுக்குள்ளே போட்டு இது இங்கே பாருங்க, ஃபுல்லாக கட்டைகளை எப்படி வச்சு. ஓ மை காட், வெளிச்சம் வர்றதுக்காக பார்த்தீங்களா, மழை வந்தால் இது வரும். கண்ணாடி வச்சுருக்காங்க, எப்படி இருக்கு பாருங்க. பழங்குடியினர் வாழ்ந்த வீடுகள் இப்படி தான் இந்த அமைப்பெல்லாம் இருந்திருக்குது. பூட்டு, கதவு, இதோ எல்லாம் வந்து மண்ணுகளை கரைச்சி, கட்டைகளை வச்சு மண்ணுகளை கரைச்சி ஊற்றிருக்காங்க. பாருங்க, ஃபுல்லாக இதுகளை வச்சு, ஓலைகள் எல்லாம் அடியில் வச்சு, அதுக்கு மேலே வந்து மண்ணை கரைச்சி ஊற்றிருக்காங்க. லைட்டு வெளிச்சம்லாம் எதுவும் கிடையாது. ஸோ மேலே வந்து கண்ணாடி வச்சு போட்டிருக்காங்க, சூரிய ஒளி உள்ளே வர்றதுக்காக. நைட்டு வந்து அந்த நிலா வெளிச்சம் உள்ள வரும். பாருங்க, சுற்றி காட்டுறேன். ஹோகன்ஸுங்கிறது தான் இந்த மாதிரி அமைப்பில் வர்றது. இதில் வந்து சில இந்த இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல,
இந்த விலங்குகள்லேருந்து பிடிச்சிட்டு வந்து இந்த உற்பத்தி பண்ணுறது, ஆடை உற்பத்தி பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி இடத்துல வச்சு தான் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படியே போனீங்கன்னா இந்த காட்டு பார்த்தோம்ல, நம்ம ஊர்லலாம் இந்த மாட்டு வண்டிக்கு யூஸ் பண்ணியிருந்தோம்ல, அந்த இது பாருங்க, சக்கரம். இது என்னன்னு தெரியல, இது ஃபுல்லாமே வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே போட்டிருக்கான், அது என்னன்னு பார்த்துருவோம். இது வந்து கார்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் தான் போட்டிருக்கான். இந்த மாதிரி கார்ட்டு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க, வண்டி யூஸ் பண்ணிக்கிறாங்க, மாட்டு வண்டி. அப்புறம் இந்த ஹைட்டாக இருக்கிறது இந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இது வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க இங்கே. ரமடா, சன் ஷெல்ட்ரு, ஃப்ளாட் ரூஃப்ட் ஷேட் ஹவுஸு, அங்கே பார்த்தோம்ல அது ஒன்று, அந்த டைப்பு. இது ஒன்று, இது ஒரு டைப்பு. எல்லாமே இங்கே பில்ட் பண்ணிருக்காங்க. இதில் என்ன போட்டிருக்கான் அப்படின்னா, இந்த ஷேட் ஹவுஸுங்கிறது டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த வீடு வந்து ஆளுங்க தூங்குறதுக்காக, மென்ஸு, உமனு, அப்புறம் வந்து அந்த அணிகலன்கள்லாம் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, அது கிச்சனோடு இருக்கிற மாதிரி. இது வந்து ஏதாவது டஸ்ட் ஃபார்ம்லாம் வரும்போது ரொம்ப இதாக இருக்கும். இந்த மாதிரி ஹோமில் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அதுக்குள்ளே வந்து தங்கிக்குவாங்கம்மா. இந்த மாதிரி பெருசாக இருக்கிறது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ரூமாக பிரிச்சுருப்பாங்க. ஸோ ஃபேமிலிஸ் எல்லாம், ரிலேட்டிவ்ஸு ஃபேமிலிஸ் எல்லாம் கேங்காக வந்தாங்கன்னா நிறைய பேர் சேஃபாக போய் தங்கிக்கிறதுக்காக, அவுட் சைடு எந்த பக்கம் எந்த மிருகங்கள் வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஹைட்டில் ஏற்றிருக்காங்க. ஸோ எது வந்தாலுமே இது தடுத்துக்கும். உள்ளுக்குள்ளே வந்து ரூமாக இருக்குமா, இந்த ஹைட்டுக்கு ஏற்றி இந்த மாதிரி வாழ்ந்துருக்காங்க. ஃபுல்லாமே மரக்கட்டை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அங்கங்கே வழி இருக்கும். இப்போ இதை வந்து இப்போ பார்வைக்காக வச்சுருக்காங்க, இப்போ ஏசியெல்லாம் ஃபிட் பண்ணி. பட் முதல்ல அப்படி கிடையாது. அதாவது இங்கே ஒரு சுற்றி காட்டுறேன். ஃபுல்லாக உள்ளே பார்த்தீங்கன்னா ரூம்ஸாக இருக்கும். அது முன்னால் டோர் லாக் பண்ணி வச்சுருக்காங்க, அது பார்க்க முடியாது. அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்குது. Hope you like this video. See you in next video. Bye.